Hi friends, welcome to Brave Solution Times. இன்னைக்கு நம்ம வீடியோல exercise 1.3 9 sum and 10 sum பார்க்க போறோம். So start பண்ணலாமா? A plane is flying at a speed of 500 km per hour. Express the distance d traveled by the plane as a function of t in hours. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பிளேன் வந்துட்டு 500 கிலோமீட்டர் பெர் ஹவரில் பறந்துக்கிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ என்ன எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும்னா அதோட டிஸ்டன்ஸ் டைம், இப்போ ஸ்பீட் சொல்லிட்டாங்க, டைம் வந்துட்டு டீன்னு சொல்லிட்டாங்க, நம்ம இப்போது அதோட டிஸ்டன்ஸ் டி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாமல் அதை வந்துட்டு ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் டிஆர் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ டிஸ்டன்ஸோட ஃபார்முலா என்ன? Distance is equal to speed into time. கரெக்டா? இப்போ அவங்க ஆல்ரெடி ஸ்பீட் என்ன சொல்லிட்டாங்க, 500 கிலோமீட்டர் பெர் ஹார்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஸ்பீடுக்கு வந்துட்டு 500 இன்ட்டு டைம் வந்துட்டு டீன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ டி. ஸோ நம்ம ஆன்சர் என்னது, 500 டி. ஸோ இதை என்ன எக்ஸ்ப்ரெஸ் பண்ண சொன்னாங்க, நம்ம டிஸ்டன்ஸை வந்துட்டு வித் பிளேன் அஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டீன்னு சொல்லி ரெப்ரசன்ட் பண்ண சொன்னாங்க. நம்ம ஃபங்க்ஷன் ஆஃப் டீன்னு ரெப்ரசன்ட் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ இந்த சம் அவ்வளோதான், ஈஸியாக தானே இருக்குது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் சம் போகலாமா? 10th sum. The data in the adjacent table depicts the length of the woman's forehand and her corresponding height. Based on this data, students find the relationship between the height y and the forehand length x as y equal to ax plus b, where a, b are constant. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த டேட்டா வந்துட்டு எதை சொல்லுதுன்னா, ஒரு உமன்ஸோட ஃபோர் ஹேண்டோட லென்த்தையும் அவங்களோட ஹைட்டையும் இந்த டேபிளில் இருக்க டேட்டா சொல்லுது. ஸோ அவங்க ஆல்ரெடி நமக்கு ரிலேஷனையும் கொடுத்துட்டாங்க. என்னது, y equal to ax plus b அப்படின்னு சொல்லி அதோட ரிலேஷனையும் கொடுத்துட்டாங்க. தென் ஹைட் வந்துட்டு y ஆகும், லென்த் வந்துட்டு x ஆகும் கன்சிடர் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதை வச்சுட்டு நமக்கு இப்போ கொடுத்துருக்க சப்டிவிஷனில் இருக்க கொஸ்டின்ஸை வந்துட்டு நம்ம இப்போ சால்வ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னது, செக் இஃப் திஸ் ரிலேஷன் இஸ் அ ஃபங்க்ஷன். ஸோ இந்த ரிலேஷன் வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷனாக இல்லையான்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம், நம்ம இதுக்கு ஆர்டர்ட் பேர் எழுதுகிறோம். ஸோ ஆர்டர்ட் பேர் ஆஃப் ஆர் எழுதுகிறோம். ஓகேவா? ஸோ ஆர்டர்ட் பேர் ஆர் ஈக்குவல் டு என்ன பண்ணுவோம், இந்த உமனோட லென்த் வந்துட்டு நம்மளோட எக்ஸாக இருக்கும் அண்ட் ஹைட் வந்துட்டு ஒய்யாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொஸ்டின்லேயே பார்த்தோம்ல. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 35 கொடுத்துருக்காங்க. தென் ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 35 அண்ட் ஒய் ஈக்குவல் டு என்னது 56. ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி எக்ஸ் ஈக்குவல் டு 45 அண்ட் ஒய் ஈக்குவல் டு 65. ஸோ அதே மாதிரி எக்ஸ் ஈக்குவல் டு 50 ஒய் ஈக்குவல் டு 69.5. ஓகேவா? ஸோ அதே மாதிரி கடைசி என்னது 55 74. ஓகேவா? ஸோ நம்ம இப்போ ஆர்டர் பேர் எழுதிட்டோம். ஸோ இது ஃபங்க்ஷனாக இல்லையான்னு சொல்லி எப்படி நம்ம கண்டுபிடிப்போம், இங்கே இருக்க ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ஸ் வந்துட்டு ரிப்பீட்டடாக இருந்துச்சுன்னா அது நம்ம ஃபங்க்ஷன்னு சொல்ல முடியாது. ஸோ இதான் அதோட சின்ன ட்ரிக். ஓகேவா? ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் பாருங்கள், எல்லா எலிமெண்ட்டுமே வேறு டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது, சேமாக இல்லை. ஸோ நம்ம என்ன சொல்லலாம், இந்த ரிலேஷன். ஸோ தேர்ஃபோர் this relation is a function. ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாமா? செகண்ட் சப்டிவிஷன் வந்துட்டு ஃபைண்ட் ஏ அண்ட் பி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்க ரிலேஷன் என்ன, ஒய் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பின்னு சொல்லி ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் இருக்க ஏ அண்ட் பியை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஃபர்ஸ்ட் நம்ம இங்கே இருக்க ஆர்டர் பேர் நம்ம ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் கண்டுபிடிச்சோம்ல, ஸோ அந்த ஆர்டர் பேர், அதில் வந்துட்டு 2 ஆர்டர் பேரை நம்ம முதல்ல கன்சிடர் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், கன்சிடர் 2 ஆர்டர்ட் பேர். ஸோ என்னெல்லாம் ஆர்டர்ட் பேர்ஸ் நம்ம கன்சிடர் பண்ணுறோம், ஸோ ஃபர்ஸ்ட் 2வே நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் 2னா 35 56 அண்ட் 45 65. ஸோ இந்த 2 ஆர்டர் பேரை நம்ம கன்சிடர் பண்ணுறோம்.
ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் இதுதான் நம்மளோட எக்ஸ், இது நம்மளோட ஒய். அதே மாதிரி இது நம்மளோட எக்ஸ் அண்ட் இது நம்மளோட ஒய். ஸோ இது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும்ல. ஸோ இப்போ அதை நம்ம இந்த ரிலேஷனில் வந்துட்டு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்னது ஒய் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த ஆர்டர் பேரை நம்ம எடுக்கிறோம். அப்போ ஒய் இருக்க இடத்துல நம்ம 56 சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ 56 இஸ் ஈக்குவல் டு நெக்ஸ்ட் ஏ இருக்குது. ஸோ ஏ அண்ட் எக்ஸ் இருக்க இடத்துல நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணுவோம்? 35. ஸோ ஏன்னா நம்ம இந்த ஆர்டர் பேரை தான் எடுக்கிறோம். ஸோ ஏ இன்ட்டு 35, அதுக்கப்புறம் ப்ளஸ் பி சொல்லியிருக்காங்க. பி வந்துட்டு அப்படியே நம்ம போடணும், ஏன்னா அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இதை நம்ம ஒழுங்காக எழுதுனா இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். 56 ஈக்குவல் டு 35A ப்ளஸ் பி. ஓகேவா? ஸோ இதை நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாக வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த ஆர்டர் பேரை நம்ம இதே மாதிரி ஈக்குவேஷனில் போட போகிறோம். ஸோ செகண்ட் ஆர்டர் பேர் வந்து என்னது ஒய் ஈக்குவல் டு, ஸோ ஒய்யை வந்து என்னது 65. ஸோ 65 இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ், அதாவது 45 தான் ஏ, 45 தான் எக்ஸு. ஸோ 45 இங்கே ஏ இருக்கிறதுனால ஏ ப்ளஸ் பி. ஓகேவா? ஸோ இதை நம்ம செகண்ட் ஈக்குவேஷனாக வச்சுக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த ரெண்டு ஈக்குவேஷனுமே நம்ம சப்ராக்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த செகண்ட் ஈக்குவேஷன் தான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை விட கிரேட்டராக இருக்குது. கரெக்டாக? ஸோ என்ன பண்ணுறோன்னா செகண்ட் ஈக்குவேஷன் மைனஸ் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ செகண்ட் ஈக்குவேஷன் என்ன? 65 இஸ் ஈக்குவல் டு 45A ப்ளஸ் பி, அதுக்கப்புறம் மைனஸ் 56 இஸ் ஈக்குவல் டு 35A. நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை எடுத்து எழுதிட்டுருக்கேன், ப்ளஸ் பி. ஓகேவா? ஸோ இதை நம்ம இப்போது சப்ராக்ஷன் பண்ண போகிறோம். ஸோ சப்ராக்ட் பண்ணால் என்னாகும்? இங்கே மைனஸ் ஆகிடும். ஸோ இங்கே ப்ளஸ் இருக்குது, ஸோ மைனஸ், அண்ட் இங்கேயும் ப்ளஸ் இருக்குது, ஸோ மைனஸ். இந்த சிம்பிள் மட்டும் சேஞ்ச் ஆகிடும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் 65 மைனஸ் 56 என்ன வரும்? 9 இஸ் ஈக்குவல் டு இது 45A மைனஸ் 35A வந்துட்டு நமக்கு 10Aன்னு கிடைக்கும். ஸோ இங்கே வந்துட்டு B மைனஸ் A நமக்கு ஆன்சர் 0ன்னு தான் கிடைக்கும். ஸோ அதை நம்ம விட்டுடலாம். ஓகேவா? ஸோ 9 ஈக்குவல் டு 10A அப்படின்னு சொல்லி நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ அப்போ 9 ஈக்குவல் டு 10Aன்னு இருக்குது. ஸோ அப்போ A ஈக்குவல் டு என்ன இருக்கும்? 10 வந்துட்டு டினாமினேட்டர் போய்டும். அப்போ 9 டிவைடட் பை 10ன்னு இருக்கும். ஸோ 9 டிவைடட் பை 10. ஸோ நமக்கு ஆன்சர் வந்துட்டு 0.9ன்னு கிடைக்கிது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம A ஈக்குவல் டு 0.9ன்றதை ஏதாச்சும் ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன் பாருங்கள். இப்போது செகண்ட் ஈக்குவேஷன் என்ன? 65 இஸ் ஈக்குவல் டு 45. ஏ இருக்க இடத்துல நம்ம, அதாவது இங்கே ஏ இருக்குது, ஸோ ஏ இருக்க இடத்துல நம்ம 0.9 சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 0.9 ப்ளஸ் பி. ஸோ இதை வச்சு நம்ம பி என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிடலாம். ஸோ 65 இஸ் ஈக்குவல் டு 45 இன்ட்டு இது நமக்கு 40.5ன்னு கிடைக்கும், ப்ளஸ் பி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு 40.5 வந்து இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடலாம். அப்போ என்ன கிடைக்கும்? 65 ப்ளஸ் 40 இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் 40.5 வரும், இஸ் ஈக்குவல் டு பி. ஸோ ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? பி இஸ் ஈக்குவல் டு 24.5ன்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ நம்ம ஏ கண்டுபிடிச்சிட்டோம், பியும் கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் ஏ அண்ட் பி. ஸோ நம்ம ஏ அண்ட் பி கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? ஸோ ஃபைனலி நம்ம ஏ ஈக்குவல் டு என்ன, பி ஈக்குவல் டு என்னன்னு எடுத்து எழுதிடுறோம். ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாமா? சப்டிவிஷன். Find the height of the woman whose forehand length is 40 cm. ஓகேவா? ஸோ லென்த் இஸ் 40 cm சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம கொஸ்டினில் ஆல்ரெடி பார்த்தோம். லென்த் வந்துட்டு எக்ஸு அண்ட் ஹைட் வந்துட்டு ஒய். ஓகேவா? ஸோ இப்போ லென்த் இஸ் 40 cm என்ன அர்த்தம்? எக்ஸ் இஸ் 40 cm அர்த்தம். அண்ட் ஃபைண்ட் த ஹைட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒய் ஈக்குவல் டு என்னன்னு நமக்கு தெரியாது. ஓகேவா? ஒய் ஈக்குவல் டு என்னன்னு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு கொடுத்துருக்க ரிலேஷன் என்ன? ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஓகேவா? ஸோ நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும்? ஏ தெரியும், பி தெரியும், அண்ட் எக்ஸ் தெரியும். ஸோ அதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஸோ ஒய் வந்துட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏ வந்துட்டு என்னது? 0.9. ஸோ 0.9. அதுக்கப்புறம் எக்ஸ் வந்துட்டு 40. ஸோ 40 ப்ளஸ் பி வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க? 24.5ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 24.5. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கும். என்ன ஆன்சர் கிடைக்கும்னா 36 ப்ளஸ் 24.5. ஓகேவா? ஸோ அப்போ கடைசியாக ஒய் ஈக்குவல் டு இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னா 60.5
inchesனு கிடைக்கும் ஓகேவா. ஸோ fourth subdivision, find the length of the forehand of a woman if her height is 53.3 inches. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஹைட்னா வந்துட்டு என்னது y அண்ட் லென்த்னா எக்ஸ்ன்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஓகேவா. ஸோ ஹைட் வந்துட்டு என்னென்னு கொடுத்துருக்காங்க இந்த வாட்டி, அதாவது y = 53.3ன்னு சொல்லியிருக்காங்க அண்ட் ஃபைண்ட் த லென்த்துன்னு சொல்லியிருக்காங்க, அதாவது எக்ஸ் ஓகேவா. ஸோ x = என்னன்னு சொல்லி நமக்கு இப்போ கண்டுபிடிக்கணும் ஓகேவா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட ரிலேஷன் என்ன, y = ax + b, இது கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு y என்னன்னு தெரியும், 53.3ன்னு தெரியும். ஸோ 53.3 அண்ட் ஏவை வந்துட்டு நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம் 0.9ன்னு. ஸோ 0.9, எக்ஸை நம்ம இன்னும் கண்டுபிடிக்கலாம். ஸோ அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ 0.9 எக்ஸ் அப்படியே போட்டுடலாம். ப்ளஸ் பி வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க, 24.5ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 24.5 ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், இல்லை 24.5 வந்துட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ 53.3 மைனஸ் 24.5 is equal to 0.9 x. ஸோ நமக்கு இங்கே கிடைக்கிற ஆன்சர் வந்துட்டு 28.8 is equal to 0.9 எக்ஸ்ன்னு கிடைக்கும். ஸோ எக்ஸ் 0.9 அண்ட் எக்ஸ் வந்துட்டு இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ இந்த பக்கம் வந்துச்சுன்னா டிவைடட் பை 0.9ன்னு ஆகிடும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன ஆகும், 28.8 டிவைடட் பை 0.9ன்னு ஆகும். ஸோ இதை என்ன பண்ணலாம், நம்ம கேன்சல் பண்ணிட்டோன்னா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் தள்ளி, ஒரு நம்பர் தள்ளி தான் ஒரு பாயிண்ட் இருக்குது. ஸோ இதை மேலே கீழேயும் 10ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டோன்னா ஸோ நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நமக்கு என்ன கிடைக்கும், 288 டிவைடட் பை 9ன்னு கிடைக்கும். ஸோ இதை நம்ம ஈஸியாக கேன்சல் பண்ணலாம். ஸோ 9 1s are 9, 9 3s are 27, பேலன்ஸ் 1 அண்ட் 9 2s are 18. ஸோ நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும், is equal to 32. ஸோ இது என்னது, எக்ஸ் ஈக்குவல் டு 32. ஸோ எக்ஸ்னால் என்னன்னு சொன்னால் லென்த்து, அதாவது இன் சென்டிமீட்டர்ஸ். ஸோ 32 சென்டிமீட்டர்ஸ்ன்னு சொல்லி போடணும் ஓகேவா. ஸோ அவ்வளோதான். இதை ஒரு ரஃப் நோட் எடுத்து நீங்கள் ஒரு வாட்டி ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மறக்காமல் சம் போட வரும். ஸோ தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ கைஸ். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். See you in the next video. Bye.